ரேடியேட்டர்னா என்னன்னு தெரியும். நம்ம சின்ன வயசுலயும் சரி, இப்பயும் சரி, பஸ் முன்னாடி நிறுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள தான் இந்த ரேடியேட்டர் இருக்குது. இதுதாங்க அந்த ரேடியேட்டர். இதுக்குள்ள தான் வந்து இந்த டப்பா இருக்கு பாத்தீங்களா, மேல டப்பா, அதுக்குள்ள ஒரு ஓட்டை இருக்கு. ஸோ அதுக்குள்ள தான் வந்து போகும். இன்லெட்டுன்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கிறத வந்து அப்பர் டேங்க்னு சொல்லுவாங்க. டைரக்டா பாருங்க, கீழே வந்து டியூபாக சின்ன சின்னதாக டியூபாக போயிட்டுருக்கும். நடுவில் வந்து ஃபின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கேப் இருக்கும். இப்போ டேரெக்டாக கூலண்ட் உள்ளே வந்து அந்த சின்ன சின்ன கேப்பில் வந்து போகுங்க. ஸோ தட் வண்டி முன்னாடி போக போக ஏர் வந்து பின்னாடி அடிக்கும். ஸோ அப்போ வந்து இந்த கூலண்ட் எல்லாமே வந்து ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வெளியேற்றிட்டு திரும்பவும் அடியில் ட்ரெயின்னு சொல்லுவாங்க, இல்லைனா அவுட்லெட் பைப்புன்னு சொல்லுவாங்க, அது வழியாக திரும்பவும் இன்ஜின் கிட்ட போயிட்டு அது ஹீட்டை எடுத்துகிட்டு வந்து திரும்ப இந்த மாதிரி ப்ராசஸ் ஸ்டார்ட் போயிட்டே இருக்கும். சரிடா, வண்டி மூவ் ஆகிறப்போ ஓகே, காற்று நல்லா அடிக்கும். வண்டி நிற்கிறப்ப எதுக்குன்னா அதுக்கு தாங்க உள்ள ரேடியேட்டர் ஃபேனுன்னே ஒன்று இருக்குது. நான் காட்டுறேன், லைவாகவே காட்டுறேன் பாருங்க. ஆன் பண்ண அவனை ഓൺ ചെയ്താടാ, സ്റ്റാർട്ട് ചെയ്ത്. ஸோ இதுதாங்க இது ரேடியேட்டர் ஃபேனு. வண்டி நின்றுட்டு இருக்கிறப்போ இந்த ஃபேன் வந்து கூலிங்க்கு வந்து ஹெல்ப் ஆகும். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் கற்றுக்கிட்டு புதுசாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.